என்னம்மா டேஸ்ட் பார்க்குறேன்னு அரை கிலோ சிக்கன் காணாம போயிட்டு இருக்குது. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குமா, இன்னைக்கு பிரியாணியும் சில்லியும் போறோம், சிக்கன் சில்லியும். வாவ், செம டேஸ்டா இருக்கும். ஆமாமா, வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கிறேன். சரி வாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய வாழை இலைன்ட்டு. எதுக்குடி இவ்வளவு பெரிய வாழை இலை? நான் சாப்பிடுதான். நீ சாப்பிடுறதுக்கு இவ்வளவு பெரிய வாழை இல்லையா? எனக்கு பத்தாதுக்கு நாம எல்லாம் ரெண்டு நீட்டா விரிச்சு சாப்பாடு சென்டர்ல போட்டு எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சாப்பிட போறோம். பரவாயில்லையே, இது எந்த படத்துலயும் பார்த்த மாதிரி இருக்கே. பரவாயில்லையே, நல்லா இருக்குது இந்த ஐடியா. எந்த படத்துல தெரியுமா? வாங்க சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எக் ஃப்ரை எல்லாமே இருக்குது. வாங்க சாப்பிடலாம். பார்த்துட்டு வயிறு வலிச்சுன்னா நாங்க ஒன்றும் போட முடியாது. நாங்க எப்பவுமே வந்துட்டு அந்த மாதிரி பெரிய இலை விரிச்சு தான் சாப்பிடுவோம். அது இன்னைக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம். எம்மா தாயே அங்காளம்மா வாங்கம்மா. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமா? இந்த மூடி ஓபன் பண்ணு சாமி. அது கூட சாமி முக்கியம் முடிச்சாச்சா? சாப்பாடு அள்ளி போடு பார்க்கலாம். அட 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 அப்படியே பொழு பொழுன்னு இருக்குதியா பிரியாணி, மட்டன் பிரியாணி. என்ன உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லாத அளவுக்கு உங்களுக்கு கும்பப்படையிலாங்க நமக்கு பம்பக்காரன் கூப்பிட்டீங்களா? நீங்க சொல்லி தான் நான் கால் பண்ணிட்டு இன்னைக்கு என்னடி பம்பக்காரன் அப்புறம் கும்பப்படை போட்டீங்க. அடி சாப்பிட போறோம். சாப்பிடுறதுக்கு எதுக்காக இத்த பெரியல தெரியாதா உனக்கு? தெரியுது. நீ காலையில நான் கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை எதுக்கு சொன்னீங்க கும்பப்படை போட்டேன்? எல்லாம் பேசி ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறா. அதுக்காக எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு அவன் உட்காந்து சாப்பிடலாம். எல்லாம் ஆளுக்கு ஒரு வாட்டில் வச்சு ஒன்னா உட்காந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிடலாம். இது ஏன் ஒரே வேலையில எப்படி? நம்ம கூட்டு நீ புதுசா வந்திருக்கீங்களா எங்க வீட்டுக்கு மருமகளா? நாங்க எப்பவுமே எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடறப்ப இப்படிதான், நான்வெஜ் சாப்பிடறப்ப இப்படி சாப்பிட்டுக்குவோம். தனித்தனியா வச்சு சாப்பிட்டோம்னா எனக்கு கூட போச்சு உனக்கு கூட போச்சுருவாங்கல்ல. இப்ப இப்படி போட்டோம்னா எல்லாம் நீங்க அதெல்லாம் வச்சுக்கணும். இதை வச்சுக்க எப்படி பம்பக்காரன் கூப்பிட்டீங்களா? இருந்தாலும் கூப்பிடு. இப்படி எல்லாம் சாங்கி சம்பிரதாயம் உனக்கெல்லாம் தெரியாது. ஒரு சம்பிரதாயம் இல்ல, இப்படிதான் நாங்க சாப்பிடுவோம். மாவிளக்க வைக்கணுக்கு மேல மாவிளக்க வைக்க என்ன அந்த கும்பப்படையில இருந்து மீண்டு வரலடி ஒத்து. ஐயோ வந்து வந்து போடாதீங்க. உண்மையே சொல்றேன், உண்மையா தாத்தேன். மாவிளக்கு மேல வைக்கணும். இது நாலு இல்ல போதுமா? இப்ப நம்ம சாப்பிடுறதுக்குமா ஒரு நம்மளுக்கு ஒரு கும்பப்படை மாதிரி. ஐயோ கண்ணு 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 இதே சமயம் பூந்துட்டாரு பாரு. அங்க எல்லையில எல்லாம் வரிசை கட்டி உட்காருங்கடி. நீங்க நீங்க மம்மி நீங்க இதை சாப்பிடுறீங்க, நான் இதை எடுத்து போய் நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன். விளக்கமா பிஞ்சு போயிடும். எல்லாம் இதுதான் வேணும். சிக்கன் தான் மட்டன் பிரியாணி வேண்டாம். மட்டன் வேண்டாமா? சிக்கன் காலையில இருந்து டேஸ்ட் பாக்குறேன் பாருங்க. மண்டல்ல இருந்து டேஸ்ட் வாங்குறது 5 கிலோ, இப்ப தேர்னது 2 கிலோ தான் இருக்குது. இப்போ ஒரு பாட்டு பாடணும்னு உங்களுக்கு தோணலையா? பாடுங்க பாட்டு. நான் பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சிக்கன் பீச்சு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளோ பிரமாதம். சாப்பிட்டு போட்டு அம்மா மாட்டீங்களா? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறியா? அப்புறம் அவர்கிட்ட போன் கொடுத்துரு. நீ